ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஊழல் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடும் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் பதவி பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை. பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ளும் போது அமைச்சர்கள் ரீல்ஸ் எடுக்கக்கூடாது எனவும் விதிகளை மீறுவோர் மீது நடவடிக்கை பாயும் எனவும் அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் எச்சரித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 2026-27 நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட்டுக்கு ஒப்புதல். தவேக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்ப்பு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் தேர்வெழுதி இருந்த நிலையில் 11,25,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீட் மறுதேர்வில் பஞ்சாபை சேர்ந்த ஆரியன் குப்தா, ஹரியானாவைச் சேர்ந்த பன்ஷுல் ஆகியோர் 715 மதிப்பெண்கள் பெற்று நாட்டிலேயே முதலிடம் பிடித்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக 19 தேர்வர்கள் 700 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று அத்தேர்ச்சியடைந்துள்ளனர். நீட் மறுதேர்வில் 138 பேர் 600க்கும் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 12 பேர் 600க்கும் அதிகமான மதிப்பெண்களை எடுத்து சாதனை. நீட் மறுதேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் 56.8% பேர் மாணவிகள். தேர்வெழுதிய மாணவர்களில் 55.1% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீட் மறுதேர்வில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 1,70,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறைந்தபட்சமாக லட்சத்தீவைச் சேர்ந்த 43 மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்குகிறது. 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் செல்போன் மற்றும் கம்ப்யூட்டர் மூலம் தங்கள் சுய விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றலாம் என்று அறிவிப்பு. தமிழகத்தில் நேற்றைய தினம் 12 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரியும், சென்னை மீனம்பாக்கத்தில் 103.82 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், விருதுநகர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக தகவல். சென்னையில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலோர மாவட்டங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 75 ரயில் நிலையங்களை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. குன்னூர், சின்னசேலம் மற்றும் சென்னை பூங்கா உள்ளிட்ட 9 ரயில் நிலையங்களும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ளன. வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் துறை அமைச்சர் வினோத் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. எல் நினோ ஆண்டு என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் ஆலோசனை நடத்தினார். பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் விளம்பரங்கள் மூலம் வருவாயை பெருக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார்.
தமிழகத்தில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்த 2000 புதிய குளிர்சாதன பேருந்துகளை விரைவாக வாங்கவும் உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆலோசனை. வெளியுறவு கொள்கையில் எழுந்துள்ள புதிய சவால்கள், நீட் தேர்வு, ராமர் கோயில் விவகாரங்களை எழுப்ப காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்பாக திமுக எம்பிக்களுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. லண்டனிலிருந்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெற இருந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வு தேதி மாற்றம். செப்டம்பர் 27ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்கி 12:30 மணிக்கு நிறைவு பெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கினர். தேவஸ்தான தலைமை அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை. பழனி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக 3 அதிகாரிகள் கொண்ட விசாரணை குழு அமைப்பு. கூடுதல் பதிவுத் தலைவர், உதவி பதிவுத் தலைவர், மாவட்ட பதிவாளர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பிளாஸ்டிக் கப்பில் டீ வாங்கி குடிப்பது ஆரோக்கியமானது அல்ல என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக்கில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறையில் 1 லட்சம் ரூபாய்க்கு 20,000 ரூபாய் வரை கமிஷன் வசூலிக்கப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். விதிமுறைகளை மீறி இரவு 10 மணி வரை பத்திரப்பதிவு பணிகள் நடைபெற்றதாகவும் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகள்ல பத்திரப்பதிவுத்துறை யார்கிட்ட இருந்துச்சு? மூர்த்திகிட்ட இருந்துச்சு. இந்த பத்திரப்பதிவுத்துறை எப்படி நடந்துச்சு? நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எக்ஸசிவ் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலையும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் கட்டிங், ஏன்னா அதனால ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சீங்கன்னா 20,000 ரூபாய் லஞ்சமா போகும். மழைநீர் கால்வாய் இணைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உத்தரவு. வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழைநீர் தடையின்றி செல்ல நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். அனுமதியின்றி வெளிநாடு பயணம் மேற்கொண்டது குறித்து விளக்கம் அளிக்கும்படி அமைச்சர்கள் கீர்த்தனா, ராஜ்மோகன் ஆகியோருக்கு மத்திய அரசு நோட்டீஸ். வெளியுறவு மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி பெறாமல் சொந்த பாஸ்போர்ட்டில் பயணம் மேற்கொண்டது குறித்து கேள்வி. குழந்தைகள் நலனுக்கான சைல்ட்லைன் அமைப்பின் பணியாளர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சம்பள பிரச்சனையை தீர்த்து வைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தல். காவலர் நியமனத்தை தாமதிப்பது சட்டம் ஒழுங்கில் அரசு சமரசம் செய்வதற்கு சமம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். ஆள் பற்றாக்குறையால் ஏற்கனவே அதிக பணிச்சுமையில் தவிக்கும் காவலர்களுக்கு மேலும் 1 வருடத்திற்கு பளுவை கூட்டி அவர்களை மன உளைச்சலுக்குள் தள்ளுவதா என்றும் கேள்வி.
நாகர்கோவில் சிறையில் சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரத்தில் குடும்பத்தினர் உடலை பெற்றுக்கொள்ள மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர்கள் ஸ்ரீநாத் மற்றும் ராஜேஷ்குமார் வழங்கிய நிவாரண உதவி மற்றும் அரசு வேலை ஆணையை உறவினர்கள் ஏற்க மறுத்து பிரேத பரிசோதனை வீடியோவை ஆய்வு செய்ய அவகாசம் கோரியுள்ளனர். நாகர்கோயில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மன் பிரேத பரிசோதனை வீடியோவை ஆய்வு செய்ய உறவினர்கள் 24 மணி நேரம் அவகாசம் கோரியுள்ளனர். பிரேத பரிசோதனை வீடியோவில் திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே உடலை பெற்றுக்கொள்வோம் என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். நாகர்கோவில் சிறை கைதி சபரிவர்மன் மரண வழக்கில் எஸ்ஐ பிரைட் பிளெஸிங் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கைதி மரணம் தொடர்பாக எழுந்த கடும் சர்ச்சைகளை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் இளைஞர் சபரிவர்மன் மரண வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். இன்று ஆடி மாதம் பிறப்பதால் நேற்றைய தினம் சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் விநியோகம். ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 400 டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் சர்வர் கோளாறால் நள்ளிரவு வரை நீடித்த பத்திரப்பதிவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 54 தேர்தல் வழக்குகளை 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க உத்தரவிடும்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. தவறான உதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஹவாலா பண பரிவர்த்தனை தொடர்பாக தலைமுடி ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. 5,39,000 ரூபாய் ரொக்கம், 16,823 அமெரிக்க டாலர், 1,860 யூரோ உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல். கரைப்படியாத அதிகாரிகளுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதிவுத்துறை டிஐஜிக்கு கூடுதல் ஐஜியாக பதவி உயர்வு வழங்க அரசு மறுத்தது சரி என தீர்ப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அரசினர் சிறப்பு இல்லத்தில் 15 வயது சிறுவனை 10க்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. தலையில் பலத்த காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை திணிப்பது மாணவர்களுக்கு மன உளைச்சலை தரும் என உச்சநீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னா கருத்து. 10ஆம் வகுப்பு தேர்வு நெருக்கடி 9ஆம் வகுப்பிலேயே தொடங்கிவிடும் என்பதால் 3வது மொழியை 5 அல்லது 6ஆம் வகுப்பிலேயே அறிமுகம் செய்யலாம் என்றும் யோசனை. திருவண்ணாமலை கோயிலில் பக்தர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என கோயில் நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையுடன் இணைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தல். சென்னை வேளச்சேரி பள்ளிக்கரணை சாலையில் பள்ளி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் பேருந்தில் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் மேலும் 54 நிறுவனங்களின் மதுபானங்களை அறிமுகம் செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு. கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களின் தயாரிப்புகளை அறிமுகம் செய்ய உள்ளதால் மது பிரியர்கள் மகிழ்ச்சி. ஒடிசா மாநிலம் பூரி நகரத்தில் உலக புகழ்பெற்ற ஜெகநாத் ரத யாத்திரை கோலாகலம். அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் சுவாமிகள் எழுந்தருள லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பூரி ஜெகநாத ரத யாத்திரையில் லட்சக்கணக்கானோர் ஒரே இடத்தில் திரண்டதால் கூட்ட நெரிசல். 2 பேர் உயிரிழந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் 1-1 என்ற சமநிலையில் உள்ள நிலையில் வெற்றி கோப்பையை வெல்ல நாளை மறுதினம் இரு அணிகளும் மீண்டும் மோதல். ஜப்பான் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் சீன வீராங்கனையை வீழ்த்தி இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேற்றம். இன்று காலை நடைபெறும் காலிறுதிப் போட்டியில் ஜப்பான் வீராங்கனையை எதிர்கொள்கிறார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.